நிகிதா, கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏமாற்றி விட்டதாக சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகார் தொடர்பாக இன்று சீமானுக்கும் நடிகை விஜயலட்சுமிக்கும் சமன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சமன் அடிப்படையில் இன்று பெங்களூரில் உள்ள நடிகை விஜயலட்சுமியின் இல்லத்திற்கு சென்ற வலசரவாக்கம் போலீசார் அவரிடம் கடந்த 5 மணி நேரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையின் போது சீமான் அவரிடமிருந்து நகை, பணம் உள்ளிட்டவற்றையும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெற்றுக்கொண்டதாகவும் அதற்கான ஆதாரங்களையும் சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் உள்ள பழக்கம் மற்றும் அவர்களிடையே உள்ள தொடர்பு தொடர்பாக முக்கிய புகைப்படங்கள் மற்றும் வாக்குமூலம் ஆகியவற்றையும் வலசரவாக்கம் போலீசார் பதிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இப்போது அங்கு பெங்களூரில் உள்ள நடிகை விஜயலட்சுமியின் இல்லத்தில் சென்னை வலசரவாக்கத்தைச் சேர்ந்த போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதே வழக்கு விசாரணைக்கு ஏற்கனவே ஒரு முறை சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகியிருந்தார். இன்றும் அவர் ஆஜராவதற்கு சமன் அனுப்பப்பட்ட நிலையில் வழக்கறிஞர்கள் இன்று ஆஜரான நிலையில் அங்கு பெங்களூரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையின் போது விஜயலட்சுமிக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் இடையே நட்பு அல்லது உறவு இருந்ததா என்பது குறித்தும் அதற்கான ஆதாரங்களை, ஆவணங்களை பெறுவதற்காகவும் வாக்குமூலத்தை பெறுவதற்காகவும் நேரடியாகவே அங்கு வலசரவாக்கம் போலீசார் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வாக்குமூலம் மற்றும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அவர் அளித்த புகார், அது தொடர்பான முகாந்திரம் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.